Good morning, children. நம்ம இன்னைக்கு 16th lesson பார்ப்போம். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் யூனிட் 6 ஓகே அழகு 16ல் 16வது லெசனு நுகர்வோர் பாதுகாப்பு அதாவது கன்சூமரிசம் நுகர்வோரியல் அப்படின்னு பார்ப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோர் பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பாருங்க. The nature of society was monoistic and its needs were very limited. தொழில் புரட்சிக்கு முந்தைய இருந்த காலத்துல வந்து சமுதாய மக்களின் வாழ்வியல் அமைப்பு அப்படிங்கிறது வெளித்தொடர்பின்மையின் காரணமா அவங்கள தேவை வந்து மிக குறைவாகவே இருந்திருக்கு. ஏன்னா மொனோஸ்டிக் அப்படின்னா என்னதுன்னா அந்த குறிப்பிட்ட அவங்க எந்த ஏரியால இருக்காங்களோ அந்த ஏரியால மட்டும்தான். அப்ப அங்க என்ன கிடைக்குதோ அந்த பொருட்களை மட்டுமே அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப வெளித்தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுனால வெரி லிமிட்டடா தான் அவங்களோட தேவைகள் வந்து ரொம்ப குறைவாகவே இருந்திருக்கு. பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லிவ்ட் இன் ரூரல் ஏரியாஸ் and the farmers produce the substantial portion of the goods consumed by them. தொழில் புரட்சிக்கு முன்னாடி பெரும்பான்மையான மக்கள் வந்து எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல ரூரல் ஏரியாஸ் அப்படின்னானதே கிராமப்புறங்கள்ல தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து கணிசமான பகுதி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து விவசாயிகளை உற்பத்தி செஞ்சாங்க. அவங்க உற்பத்தி செய்த பொருட்கள்ல அவங்களுக்கு தேவையானதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் கொஞ்சமா இருக்கிறது அது லோக்கல்ல மட்டும் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க பிஸ்னஸ் were small and the manufacturers produced only those items which could not be produced in agriculture. விவசாயத்துல எது உற்பத்தி செய்ய முடியாதோ அதை தான் அவங்க வந்து சில பொருட்களை மட்டும்தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. பாருங்க வணிகம் சிறிய அளவிலேயே நடைபெற்று வந்தது. விவசாயத்துல உற்பத்தி செய்ய முடியாத பொருளை மட்டுமே உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி as the nation become industrialized and the society becoming pluralistic and raw materials changed their characters through advanced technology. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா நாடு வந்து தொழில்மயமாக்கப்பட்டப்பதான் தொழில் புரட்சியெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் அதிகமா வரதான் சமுதாயம் வந்து பன்முகப்படுத்தப்பட்டிருக்குது. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமா மூலப்பொருட்கள் தங்களது இயல்புகளை மாற்றிக்கொண்டன அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்க லோக்கல்ல மட்டும் விவசாயத்துல என்ன கிடைக்குமோ அக்ரிகல்ச்சர்ல எது ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதது கொஞ்சமா வந்து உற்பத்தி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் வந்து டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் வந்து அதிக அளவில் உற்பத்தி அதிக அளவில் இருந்திருக்கு. நியூ ப்ராடக்ட்ஸ் அப்பியர்ட் அண்ட் கன்சூமர்ஸ் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்க்ரீஸ். அதே மாதிரி இதனால உற்பத்தி அதிகமாக புது புது பொருட்கள்லாம் வந்துட்டே இருந்திருக்கு. அதில் நுகர்வோரின் வியாபார சார்பு தன்மையும் அதிகரிச்சிருக்கு. And then consumer dependency and business responsibility are of the two sides of coin. நுகர்வோர் சார்புத்தன்மை மற்றும் வணிக பொறுப்புணர்வு ரெண்டுமே வந்து ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்களை போன்றதே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காயின்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து யூஸ்லெஸ். அதனால இந்த ரெண்டுமே வந்து ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கமும் தேவையோ அது மாதிரி இந்த நுகர்வோர் கன்சூமர் டிபெண்டன்சியும் இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே வந்து ஒரு காயினோட டபுள் சைடு அப்படின்னு சொல்றாங்க. Then the producer, the consumer and the government are the three constituent element of business. இதுல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் அரசாங்கம். இது வந்து வணிகத்தின் மூன்று முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்றோம். அண்டர்லைன் பண்ணிங்க இதை. வாட் ஆர் த த்ரீ கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது எழுதணும்? ப்ரொடியூசர், கன்சூமர் அண்ட் த கவர்மெண்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதை. பாருங்க வாட் ஆர் த த்ரீ கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும்? ப்ரொடியூசர், த கன்சூமர் அண்ட் த கவர்மெண்ட். அரசாங்கம், உற்பத்தியாளர், நுகர்வோர், அதே மாதிரி அரசாங்கம் மூணும் வந்து ஒரு வணிகத்தின் மூன்று முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே சில்ட்ரன், வணிகத்தின் மூன்று முக்கிய கூறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் அரசாங்கம் அப்படின்னு எழுதணும். ஓகேயா? தென் த கன்சூமர் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் கான்ஸ்டியூண்ட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. வணிக உலகில் அப்படின்னு பார்க்குறப்ப அதிக சுரண்டலுக்கு உள்ளாவது நுகர்வோர்கள் தான். ஏன்னா என்ன விலை சொல்கிறாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதுதான் அது அவ்வளோ தரமானதா அப்படின்லாம் ஏமாத்துறது ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மேன் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்கக்கிட்ட ஏமாந்து போகிறது யாராக இருப்பாங்க அப்படின்னா நுகர்வோர்கள், கன்சூமர்ஸ் தான். இதில் வந்து நம்ம இந்த லெசனில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன்.
கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு என்னது? அவங்கள சுரண்டுறதும், நுகர்வோர்கள் எப்படி சுரண்டப்படுறாங்க, எப்படி வந்து அதை பாதுகாக்கிறது. அதை பற்றி தான் நுகர்வோர் பாதுகாப்பு. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு நுகர்வோர்னு சொல்கிறோம். நுகர்வோர்னா யாரு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். A consumer is one who consumes goods manufactured and sold by others or created by nature and sold by others. நுகர்வோர் அப்படின்னா யாருன்னா, உற்பத்தியாளரிடமிருந்து அல்லது விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை வாங்குவோர் அல்லது இயற்கை வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துபவரை நுகர்வோர். கடைசியா யார் வந்து அதை பயன்படுத்துறாங்களோ, விற்பனையாளர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி அதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் நுகர்வோர். விற்பனையாளர்கிட்ட இருந்து உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி திரும்ப மறுபடியும் வந்து அதை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நுகர்வோர் கிடையாது. அந்த பொருளை வாங்கி தானே அதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்க தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஹூ அவைல் சர்வீசஸ் such as banking, transport, insurance, etc. is also called a consumer. அதே மாதிரி விற்கப்படும் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க தான் நுகர்வோர்னு சொல்கிறோம். வங்கிகள், போக்குவரத்து நிறுவனங்கள், காப்பீடு நிறுவனங்கள் போன்றவை வழங்கும் சேவைகளை ஏற்பவரும் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த பேங்க்கோட கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அதனால இந்த மாதிரி சேவைகளை போக்குவரத்து நிறுவனங்கள் இல்லை காப்பீட்டு எல்ஐசி அந்த மாதிரி எந்த நிறுவனங்களோட சேவையை பயன்படுத்தினாலும் அவங்க யார் பயனடைகிறாங்களோ அவங்க வந்து நுகர்வோர், கன்சூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. The consumer is an individual who consumes goods manufactured by firms or created by nature, air, water, etc. and services offered by government or firms, hospitals, educational institutions, etc. அதே மாதிரி காற்று, நிலம், நீர் போன்றவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது நிறுவனங்களால் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்குறவங்க மற்றும் அரசு அல்லது நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்தும் தனி நபரே நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவல். ஓகே, தனி நபர் தான் நம்ம கன்சூமர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. தென் மீனிங் ஆஃப் கன்சூமர் அண்டர் த இந்தியன் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th கோப்ரா அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி நுகர்வோர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு அவங்க யாரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a person who buys any goods or services for a consideration which has been paid or promised or partly paid and partly promised or under any system of deferred payment is a consumer. முழுமையா அல்லது பகுதியாக செலுத்தப்பட்டு, partly paid பாருங்க, promised, who has been paid or promised. பெய்டு அப்படின்னா பணம் செலுத்துறது, இல்லைன்னா ப்ராமிஸ் பண்ணுறது, நான் பின்னாடி செலுத்துறேன் அப்படின்னு, இல்லைன்னா பாதி கொடுத்துட்டு பாதி வந்து ப்ராமிஸ் பண்ணுறது. இது மாதிரி எந்த சிஸ்டமாக இருந்தாலும் முழுமையாக அல்லது பகுதியாக செலுத்தப்பட்டு அல்லது செலுத்துவதாக உறுதியளிக்கப்பட்டு அல்லது நீள்பயன் அடிப்படையில் செலுத்தப்பட்டு மறுபயன் அடையும் வகையில் பொருட்களை அல்லது சேவைகளை வாங்கும் நபர் தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம். A person who obtains such goods for resale or for any commercial purposes will not be consumer. மறு விற்பனை செய்வதற்கோ அல்லது வணிக நோக்கத்திற்காக பொருட்களை வாங்குறவங்க நுகர்வோராக கருதப்பட மாட்டார்கள். கிளியரா வச்சுக்கோக்கனே, அந்த ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை அவங்களே பயன்படுத்தினாங்கன்னா தான் அவங்க தான் கன்சியூமர். ஓகேயா? அந்த பொருளை வாங்கி திரும்ப விற்கிறதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து எதா கன்சிடர் பண்ண மாட்டோம். they will not be a consumer. Okay. However, if such goods are bought by a person exclusively for the purpose of earning his livelihood by means of self-employment, then such a person will be considered a consumer. அதே மாதிரி சுய வேலைவாய்ப்பின் மூலமாக தனது வாழ்வாதாரத்திற்கு பொருளை ஈட்டும் நோக்கிற்காக மட்டுமே ஒரு நபர் வந்து பொருளை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க நுகர்வோராக கருதப்படுவாங்க. சரியா? அவங்க சுய வேலைவாய்ப்பு செய்கிறாங்க, அவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வாங்கியிருக்காங்க, அவங்க மட்டும்தான் அதனால் பயனடைய போகிறாங்க அப்படின்னா அவங்களும் நுகர்வோராக கருதப்படுவாங்க. ஓகே சிலர், என் தியோரி கருத்தியல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கன்சிடர் கன்சூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் as their மெயின் அப்ஜெக்டிவ். இப்போ கருத்தியல் அடிப்படையில் தியரிட்டிக்கலாக பார்க்குறப்ப அனைத்து வணிக நிறுவனங்களும் நுகர்வோர் திருப்தியை தான் தங்களின் முதன்மை நோக்கமாக கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A consumer is said to be the king and the businessmen are primarily supposed to serve and satisfy customers. இதில் என்ன சொல்கிறோன்னா,
நுகர்வோர் தான் வணிக உலகத்தின் மன்னரா கருதப்படுறாங்க. நுகர்வோருக்கு சேவை அளித்து அவர்களை திருப்திப்படுத்துவதையே வணிகர்கள் தங்களின் முதன்மை நோக்கமா கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எ கன்சூமர் டேஸ் இஸ் செட் டு பி த கிங் அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் மட்டும் கேட்பாங்க. ஓகேயா? அதனால் எ கன்சூமர் இஸ் செட் டு பி அ கிங். இல்லைன்னா ஹூ இஸ் த கிங் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்சூமர் அப்படின்னு எழுதணும். மன்னராக ஒரு வணிகத்தின் மன்னராக கருதப்படுபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் நுகர்வோர் அப்படின்னு எழுதணும். ஓகேயா? இப்போ முதன்மை நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்கள திருப்திப்படுத்துறது தான், நுகர்வோரை திருப்திப்படுத்துறது தான் வணிகர்களின் முதன்மை நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். The consumer occupies the central position in the entire scheme of free economy. Consumers have not always received the attention they deserve. அது நுகர்வோருக்கு சேவை அளித்து அவர்களை திருப்திப்படுத்துறது வணிகர் தங்கள் முதன்மை நோக்கமாக இருக்காங்க. சுதந்திரமான பொருளாதாரத்துல நுகர்வோர் மைய புள்ளியா திகழ்ந்தாலும் அவங்களின் தகுதி எப்போதும் நுகர்வோர்கள் பெறுவதில்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப அவங்க தகுதி அதில் பெறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இன் ரியாலிட்டி கன்சூமர்ஸ் ஆர் சீட்டட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட் இன் மெனி வேஸ். ஆனால் உண்மையில் பார்க்குறப்ப நுகர்வோர் வந்து பல வழிகளில் ஏமாற்றப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க. இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்ட் கன்சூமர் இஸ் அ ஸ்லேவ் அண்ட் நாட் த சர்வன் ஆஸ் டிஸ்கிரைப்டு. வந்து நடைமுறையில் உலக வாழ்வில் அப்படின்னு பார்க்குறப்ப நுகர்வோர் வந்து இந்திய இறையாணையின்படி சுதந்திரமாக இல்லாமல் அடிமை நிலையில தான் இருக்காங்க. ஆனால் தியரட்டிக்கலாக சொல்கிறப்ப அவங்கள நம்ம மன்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அடிமைகள் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கன்சூமர்ஸ் வெல்பீயிங் ஆர் த வெல்ஃபேர் லைஸ் இன் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தேர் நார்மல் லெஜிட்டிமேட் interest, expectations and aspirations as to goods and services they need. Each and every customer is worried and harmed till worried about the quality, quantity, price and the timeliness of the supply of goods and services they need. இதில் என்னன்னா நுகர்வோர் தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குறப்ப பாருங்க, தங்களுக்கு தேவையான பொருள் மற்றும் சேவைகளை பெற்று அதன் மூலம் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது தான் நுகர்வோரின் இயல்பான சட்டப்பூர்வமான ஆர்வம் மற்றும் எதிர்பார்ப்பாய் இருக்கு. நுகர்வோர் நலன் அல்லது நுகர்வோர் நல வாழ்வு இதன் மூலமே தான் அமையும் அப்படின்னு சொல்றோம். நுகர்வோர் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பொருட்களை வாங்கி அந்த பொருட்களையோ இல்லை சேவைகளையோ வாங்கி அதன் மூலமா அவங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நுகர்வோர் தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகள் அவற்றின் தரம், அளவு, விலை, உரிய காலத்தில் கிடைக்கும் தன்மை இதை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகள் அவற்றின் தரம், அளவு, விலை, உரிய காலத்தில் கிடைக்கும் தன்மை போன்றவை குறித்த உண்மையான சரியான தகவல்களை அறிய முடியாத கவலை அவர்கள் உயிர் பிரிந்து மண்ணோடு மண்ணாக போகும் வரை தீர்க்கப்படாமலேயே போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து வாடிக்கையாளர் தியரட்டிக்கலாக பார்க்குறப்ப அவங்க மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலில் பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு தேவையான சேவைகளில் வந்து தரமோ, அளவோ, விலையோ உரிய காலத்தில் கிடைக்காம அந்த மாதிரி இருக்கிறப்ப உண்மையான தகவல்கள் ஏன் வந்து இப்படி கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு உண்மையான தகவல்களை அறிய முடியாத கவலை வந்து அவங்களுக்கு உயிர் பிரிந்தால் கூட அந்த தகவல் அவங்களால கிடைக்காம தான் இருக்குது. இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் போதும். நாளைக்கு நம்ம கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி பார்ப்போம். எப்படி சுரண்டப்படுறாங்க, நுகர்வோர்கள் வந்து எந்தெந்த வகையில எல்லாம் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.